எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டோட சிஎம் ஆகிறதுங்கிறது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. ஏதோ ஒரு கனவு மாதிரி இருக்குது. ரீசெண்டாக போய் யூனியன் சார்பை போய் சந்தித்தோம். அதே பழைய விஜய் சார் தான் இருந்தார். அவர் சிஎம் கூட நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு நமக்கு தான் இருந்தது. அவருக்கு எதுவும் கிடையாது. கேஷுவலாக பேசினார். நியூ டைரக்டர்ஸை வந்து அதிகமாக வந்து வச்சு படம் பண்ணது வந்து விஜய் சாராக தான் இருப்பார் அவர். ஸோ அதனால் வந்து சைக்காலஜி அவருக்கு வந்து நிறையவே நல்லாவே தெரிஞ்சிருக்கு அவருக்கு. இவங்க வந்து எப்படி பண்ணுவாங்க, அவங்களுடைய வீக் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி தெரியுது அவங்களுக்கு. அவங்கள பயமுறுத்திடக்கூடாது. அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு அவர் தான் பயந்தார் ஆக்சுவலாக. ஏன்னா நான் அந்த படத்தில் புது டைரக்டர் நான். ஸோ மனசில் உள்ளதையெல்லாம் கொட்டணும்னு சொல்லி கொஞ்சம் ஆர்வ கோளாறாக நானும் கொஞ்சம் வேகமாகலாம் இருப்பேன். ஸோ ஆனால் வந்து அவர் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு பேசுவார். அப்புறம் பார்ட்டி கொடுத்துட்டு நம்மளை வந்து எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக கொண்டுட்டு போகணுமோ அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக வச்சுக்குவார். ஸோ அப்போ வந்து எந்த டிஸ்கம்ஃபர்ட்டுமே இருக்காது. நம்ம கொஞ்சம் வெக்கப்பட்டு இருந்தால் கூட வாங்க தலைவா வாங்க அந்த சீனை கொஞ்சம் பண்ணி காட்டுங்க அப்படி என்னென்னா அவர் அங்கே அப்போல்லாம் கேரவன் கிடையாது. எங்கேயாவது அங்கே ஒரு செட்டில் வந்து முருகாலயில் தான் போட்டிருந்தோம். எங்கேயாவது அங்கே அந்த பக்கம் ஒரு டீ கடையில் அவர் உட்காந்துருப்பார் கொடை பிடிச்சிட்டு. நான் என்ன பண்ணுவேன், அந்த சீனை கம்போஸ் பண்ணிவிட்டு அந்த சீனில் இருக்கிற கேரக்டரை ஹீரோ கேரக்டரை நான் வந்து இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டே வருவேன், ஆக்ட் பண்ணிகிட்டே வருவேன். கூட இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர் மற்ற கேரக்டர்ஸை ஃபாலோ பண்ணுவானுங்க. அப்போ நான் பண்ணும்போது அங்கேருந்து பார்த்துட்டு வரேன். லாங்லேருந்து பார்த்துட்டு கிட்டக்க வந்து நீங்கள் பண்ணுங்கள் தலைவா அப்படி மாதிரி எனக்கு பக்குங்க. சார் ஏதாவது கடுப்பாயிட்டாரா அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். ஒன்றும் இல்லை தலைவா நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் அப்படிம்பாரு. அப்புறம் நான் பண்ணி காட்டுவேன். அப்புறம் சிறப்பாக இருக்கே, நல்லா இருக்கேன், நீங்களே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை என்கரேஜ் பண்ணுவார்.